Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம lead code 75 ல இருந்து 51st problem தான் பார்க்க போறோம். So before solving the problem, நம்ம question என்ன அதற்கான கோடையும் பார்த்துட்டு then வந்து நம்ம கோட் ரன் பண்ண போறோம். So வாங்க question என்ன அப்படின்றத பார்த்துடலாம். question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா maximum subsequent score. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். So questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அரே கொடுத்திருக்காங்க. அதாவது num1 nums2 அப்படின்ற ரெண்டு இன்டிஜர் அரே வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 0 indexed integer array and an equal length. அது வந்து அந்த ரெண்டு அரேக்கும் வந்து equal length இருக்கும் அப்படின்னு சொல்றது கொடுத்திருக்காங்க. and a positive integer இன்னொரு positive integer கொடுத்திருக்காங்க அது வந்து k அப்படின்றத denote பண்ணி கொடுத்திருக்காங்க. you must choose a subsequence of an indices from num1 of length k அப்படின்றது அதாவது length k வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க integer. for example first example பாத்தீங்கன்னா 3 அப்படின்றது k. so நம்ம num1 லயும் num2லயும் k values எடுத்துக்கணும். அதாவது 3 values இருந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள வந்து எந்த values வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா the sum of the selected elements from num1 multiplied with an minimum of a selected elements from num2. அதாவது num1 ல இருந்து நம்ம selected elements எடுக்கிறோம்ல. இப்ப selected elementsன்றது இங்க 3 கொடுத்திருந்தாங்கன்னா 3 elements எடுப்போம். சோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அந்த 3 elements மல்டிப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் நம்பர்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிருக்க மினிமம் எலிமெண்டோட அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா it can be defined simply as அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க. சோ வந்து பாருங்க return the maximum possible score. அதாவது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் ஃபைனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா maximum possible score எவ்வளவு மேக்ஸிமமா இருக்கோ அதை தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. Subsequence of indices of an array is a set that can be derived from a set 0 to n-1 by deleting some or no elements. அதாவது subsequence னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா nums1 nums2 அப்படின்ற ரெண்டு இது கொடுத்திருக்காங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு அரேவையுமே நம்ம தனியா வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் nums1ல பாத்தீங்கன்னா 1 3 3 2 அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 1 3 4 அப்படின்றது இருக்கு. அண்ட் k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா nums1ல இருந்து நம்ம k வேல்யூஸ் எடுக்கணும். அண்ட் nums2ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மினிமம் வேல்யூ எடுக்க போறோம். ஸோ அந்த மினிமம் வேல்யூ வந்துட்டு இதுல இருக்க அந்த வேல்யூ k வேல்யூஸோட பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அதான் பண்ண போறோம். லாஸ்டா வந்துட்டு எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க அரேவை வந்துட்டு சார்ட் பண்ணணும். எதை பேஸா வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம சார்ட் பண்ண போறோம். ஸோ கொடுத்துருக்க அரே வந்துட்டு எடுத்துக்கலாம். சார்ட் இன் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் செகண்ட் அரே. அதாவது nums2 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுல இருந்து தான் நம்ம மினிமம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால nums2ன்ற அரேவை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி சார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு எது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 4 3 2 1 அப்படின்றது தான் வரும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான num1ஓட வேல்யூ இது வந்துட்டு n2 அப்படின்றது எழுதிக்கிறேன். இது வந்து n1. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க n1 வேல்யூ எழுதிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 4க்கு வந்து கரஸ்பாண்டிங்கா 2 இருக்கு. அண்ட் 3க்கு கரஸ்பாண்டிங்கா 3 தான் இருக்கு. அண்ட் 2க்கு கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அண்ட் 1க்கு கரஸ்பாண்டிங்கா 3 அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சார்ட்டடான அரே இன் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் nums2 அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை தனியா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா n1 n2 அப்படின்றத நம்ம வந்து ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். n1 பாத்தீங்கன்னா 2 3 1 3 அப்படின்றது இருக்கு. அண்ட் n2 பாத்தீங்கன்னா 4 3 2 1 அப்படின்றது இருக்கு. இப்ப நம்மளுக்கு k ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க 3 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு num1 num2 அப்படின்றது கிடைச்சிருது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து k ஓட வேல்யூ 3. அதனால 3 வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். 3 வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து இந்த 3 வேல்யூஸையும் நம்ம எடுத்துக்கலாம் n1ல இருந்து. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பிளஸ் பண்ண போறோம். ஸோ ரேண்டமா நம்ம எடுக்கிறது தான். n2ல பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்க போறோம். ஸோ இப்போ சூஸ் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ. இந்த 3 வேல்யூஸ்ல இருந்து எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 அப்படின்றத ஒரு சைட் வச்சுக்கலாம். அண்ட் மேல இருக்க n1ல இருக்க அந்த 3 வேல்யூஸுமே நம்ம பிளஸ் பண்ண போறோம். ஸோ 2 பிளஸ் 3 plus 1 அப்படின்றத நீங்க அடிஷன் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஆன்சர் 5 plus 1 that is 6. ஸோ 6 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அதாவது n1 சம் பண்ணிட்டு n1 நம்ம வந்து சம் பண்றோம். ஸோ சம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் 6. தென் n2ஓட அதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ கிடைச்சிருக்க சம் வந்துட்டு n2ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்க சம் வந்து 6. அண்ட் n2ல வந்துட்டு எது மினிமம் வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ 6 into 2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்க போற ஆன்சர் 12. ஸோ இதைத்தான் வந்துட்டு அவங்க ஃபைனல் ஆன்சரா வந்துட்டு இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டோடைய அவுட்புட் வந்து 12 அப்படின்றது இருக்கு. ஸோ செகண்டும் இதே மாதிரி தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹீப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் ஹீப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிங்லேருந்து லிஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் நார்மல் தான். அண்ட் கொஸ்டினில் அவங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைனிங் ஆர்டரில் நம்ம அதை சார்ட் பண்ணோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அரேவையுமே வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜிப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பேர்ஸ் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் பண்ண போகிறேன். எதுனா nums1ன்ற அரேவும் nums2ன்ற அரேவும் எடுத்து ஜிப் பண்ண போகிறேன். ஜிப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் லூப் பண்ண போகணும். ஆட் அப் ஈச் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் nums1 and nums2 யூசிங் ஜிப். ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு பேர் பண்ணதுக்கப்புறம் 1,2 3,1 அது மாதிரி அது வந்துட்டு டப்லாம் வந்து பேரப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதை நம்ம சார்ட் பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேர்ஸ் டாட் சார்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ரிவர்சிங் ஆர்டர்னால ரிவர்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா nums2 பேஸ் பண்ணி தானே இதை வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால nums2 பேஸ் பண்ணி இதை நம்ம சார்ட் பண்ணுறதுன்றதுக்காக இங்கே வந்துட்டு p அப்படின்றத கொடுத்துருக்கேன். p(1) பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போகிறோம். p(1)ன்றது ஒன்றும் கிடையாது, nums2 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து p(0), nums1ன்றது p(0). ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கிறது எல்லாமே nums1ல, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே nums1 அண்ட் nums2 பார்த்தீங்கன்னா p(1). ஸோ பேர் ஆஃப் 1ல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறதுக்காக இந்த லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா மின் ஹீப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் n1 சம், n1 வந்து நம்ம பண்ணுறோம்ல, அப்போ அதை வந்து சம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்ல இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சம் பண்ணியிருப்போம்ல. ஸோ இதுக்காக வந்துட்டு n1 சம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக அதோட வேல்யூ வந்துட்டு 0 இருக்குது. நெக்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் n1, n2 இன் பேர்ஸ், அந்த பேர்ஸ்க்குள்ளே நம்ம ஃபார் லூப் பண்ண போகிறோம். n1 அண்ட் n2 ரெண்டுத்தையுமே எடுத்துக்க போகிறோம். ஐட்ரேட்ஸ் டு தி பேர் சார்ட்டட் பை டிசைனிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் nums2. அது டிசைனிங் ஆர்டரில் நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 பிளஸ் ஈக்குவல் டு n1 சம் பிளஸ் ஈக்குவல் டு n1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஆட்ஸ் தி கரண்ட் n1, அதாவது கரண்ட் n1 எடுத்து நமக்கு எதோட சம் அப் பண்ணணும்னா n1 சம்மோட அது வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆட்ஸ் திஸ் கரண்ட் n1 டு த ஹீப் அண்ட் ஆல்சோ ஆட் இட்ஸ் வேல்யூ டு n1. அதாவது அந்த வேல்யூ வந்துட்டு n1 சம்லையும் ஆட் பண்ணும். அந்த n1 வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா n1 சம்ல ஆட் ஆகும். அதை வந்துட்டு நம்ம ஹீப்லையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென்த் செக் பண்ண போகிறோம். இஃப் லென்த் ஆஃப் மின் ஹீப் இஸ் கிரேட்டர் தென் கே, அதாவது கே வேல்யூவோட மின் ஹீப்போட லென்த் வந்து கிரேட்டராக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுறோம். அப்படி கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா n1 சம்ல இருந்து அந்த மின் ஹீப்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ n1 சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வச்சுட்டு வந்தோம்ல. ஸோ அந்த n1 சம்ல இருந்து நம்ம மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஹீப்ல இருந்துட்டு அந்த வந்து ஹீப் ஆப் கொடுத்துருக்கேன். அப்போ அங்கே ஹீப்ல இருக்கிறது வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ மின் ஹீப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இஃப் த ஹீப் சைஸ் எக்ஸீட்ஸ் கே, அதாவது கே விட அது பெருசா இருந்துச்சுன்னா ரிமூவ் த ஸ்மாலஸ்ட் n1, ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். டு கீப் ஒன்லி த டாப் கே பிக்கஸ்ட் n1 வேல்யூ, அதாவது பிக்கஸ்ட் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். சின்ஸ் இட்ஸ் அன் மின் ஹீப், ஹீப் பாப் ரிமூவ்ஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். இது வந்துட்டு மின் ஹீப்பா இருக்கனால ஹீப் பாப் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் வந்துட்டு அதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கேவா இருந்துச்சுன்னா, when the heap contains exactly k elements இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் கொடுக்கணும்ல. ஸோ மல்டிப்ளை n1 சம், அதாவது n1 சம் இருக்கு. ஸோ அது ஈக்குவலா இருக்குதா அப்படின்ற கண்டிஷனுக்காக அந்த லைன் கொடுத்துருக்கேன். இஃப் லென்த் ஆஃப் மின் ஹீப் ஈக்குவல் டு கேவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணணும்னா இதுல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து நம்ம ரிசல்ட்ல கொடுக்க போறோம். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா n1 சம்மையும் n2வையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதாவது அது சம் அப் பண்ணி முடிச்சது வந்து சம்ல இருக்கும். ஸோ அதை வந்துட்டு n2ன்ற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். ஸோ இதையும் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணிட்டு இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ஃபைனலா ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்றத கொடுக்க போறோம். ஸோ லாஸ்டா இந்த ஒரு லைன் வரும். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து முடிச்சிருச்சு. இந்த கோட் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிருச்சுன்னா நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ கோட் வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே LeetCode 75ன்ற பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 51st ப்ராப்ளமான மேக்ஸிமம் சப்சீக்வன்ஸ் ஸ்கோர் தான். ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கோட் ரன் பண்ணி சப்மிட் ஆகுதான்றதை செக் பண்ண போறோம். ஸோ அதுல கொடுத்துருக்க அதே கோட் தான் இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோட் சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம சப்மிட் பண்ண கோடுமே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.